கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கைகள் எனக்கு உகந்ததல்ல. ஆமென். இந்த மல்கியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் சிறிய கடைசி தீர்க்கதரிசி ஆகிறார். இவருக்கு பின் சுமார் 400 வருட இடைவெளிக்கு பின் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்தை சைலண்ட் இயர் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். யூதா என்ற இஸ்ரேலை கண்டித்து உணர்த்திய தேவனுடைய வார்த்தைகளே இந்த வசனம். அவர்கள் செலுத்தும் காணிக்கை என்ற பலியை தேவன் விரும்பவில்லை என்று குறிப்பிடுகின்றார். இன்று அநேக சபைகள் தசமபாகம் காணிக்கை, சர்ச் கட்டிட காணிக்கை, பிஏ சிஸ்டம் வாங்க காணிக்கை, சர்ச்சுக்காக லேண்ட் வாங்க, ஏசி வாங்க காணிக்கை, பங்காள திட்டம், 5 அப்பம் 2 மீன் காணிக்கை, இப்படி பல விதங்களில் காணிக்கைகளை மக்களிடமிருந்து பெறுகிறார்கள். மற்றும் சில போதகர்கள் கடவுளுக்காக உற்சாகத்துடன் அமுக்கி குலுக்கி கொடுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதையும் சொல்வார்கள். பிரியமானவர்களே, நமது கடவுள் லஞ்சம் வாங்கும் கடவுளா? நீங்கள் எனக்கு முதலில் தாருங்கள், அதன் பின்பு வட்டியுடன் சேர்த்து தருகிறேன் என்கிறாரா? பல கனிகள் என்பது என்ன? உங்கள் கைகளின் காணிக்கைகளை ஆண்டவர் வெறுப்பது ஏன்? அனைத்தையும் சற்று சற்று நீங்கள் தியானித்தாலே புரிந்துவிடும் உங்களுக்கு. நீங்கள் செலுத்தும் காணிக்கைகள் எப்படிப்பட்டது? தேவன் விரும்பும் நல் குணாதிசயங்களுடன் உங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறீர்களா? கடமைக்கு செலுத்துகிறீர்களா? புறஜாதியார்கள் கடவுளுக்கு காணிக்கைகளை செலுத்திவிட்டு பழையபடி அதே வாழ்க்கையில் வாழ்ந்து பழைய குற்றத்தையே மறுபடி செய்த தவற்றிற்கு பாவத்திற்கு விமோசனமாக கோயிலுக்கு காணிக்கைகளை அள்ளி அள்ளி செலுத்துவதுண்டு. மற்றும் சிலர் நோட்டீஸ் அடித்து தண்டரா போட்டு அன்னதானம், சேரிட்டி போன்றவருக்கு வழங்கி பாவ விமோசனம் தேடுவதும் உண்டு. அதுபோல கிறிஸ்தவர்களும் நம் தேவனுக்கு பணம் மற்றும் காணிக்கைகளை வழங்கி பாவ விமோசனம் பெற முடியுமா? முடியாது. நம் தேவனுக்கு இடம் இல்லை என்று லேண்டும் கோயிலும் இல்லை என்று கோயிலுக்கு பணம் தருவது அல்ல. அவர் உண்டாக்கிய பூமியில்தான் நாம் வாழ்கின்றோம். தேவனுக்கேற்ற நற்சாட்சியுடன், நற்குணம், நற்பண்புடன் வாழ்ந்து காணிக்கைகளை தேவாதி தேவனுக்கு செலுத்துவோமாக. ஆமீன். God bless you.